இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வந்து கல்கி திரைப்படத்தோட வீடியோ விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். பெரிய பெரிய நடிகர்கள், ஆல் இண்டியா ப்ரமோஷன், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நடிகர்கள் எல்லாமே நடிச்சிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். இந்த கல்கி திரைப்படம் எப்படி இருக்குது? அது மட்டும் கிடையாது, இப்படியான ஒரு திரைப்படத்தில் பெரிய பெரிய நட்சத்திர பட்டாளங்கள்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து கொடுக்குறாங்கன்றது இந்த மாதிரி படங்களில் நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம். அந்த விஷயங்கள்லாம் இந்த திரைப்படத்தில் வந்து நிறைவு பெற்றுச்சா இல்லையா அப்படின்றத இன்னும் கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். கல்கி படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருக்கும் அஸ்வத்தாமாவுக்கும் ஒரு சபதம். இந்த சபதத்தில் யார் ஜெயிச்சாங்க போனாங்க அப்படின்றத இந்த திரைப்படத்தில் இருக்குது. ஏன்னா நான் இந்த படத்தை முன்னாடியே பார்த்துட்டேன் அப்படின்றதுக்காக நான் உங்ககிட்ட வந்து இந்த கதையை நான் சொல்ல விரும்பல. அது வந்து ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் அப்படின்றதுனால கதை வந்து இவ்வளோதான். மகாபாரதத்துலேருந்து எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். பிரபாஸ் இந்த படத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. அதாவது அவருடைய என்ட்ரி காட்சி தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையுமே அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். எஸ்பெஷலி 2 மிகப்பெரிய நடிகர்கள் இன்டர்வலுடைய முதல் பாதியிலையும் சரி பின்பகுதியிலையும் சரி சிறப்பான பங்களிப்பை கொடுத்துருக்குறாங்க. மிக முக்கியமாக தீபகா பர்மன் ஒரு சாஃப்டான ஒரு ப்ளே பண்ணால் கூட ரொம்ப நல்லாவே அவங்களுடைய ரோலை பண்ணியிருக்காங்க. படத்தில் மிகப்பெரிய நடிகர்களான அமிதாப் பச்சனும் கமலஹாசனும் 38 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்றா சேர்றாங்க அப்படின் போது இந்த படத்தில் அவங்களுக்கான ஸ்பேஸ் என்ன, அவங்க எந்த மாதிரியாக அவங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும். உண்மையிலே சொல்கிறேன், மிக சிறப்பான ஒரு பங்களிப்பையும் அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸையும் மிக அழகாக கொடுத்துருக்காங்க. இன்னும் கூட கொஞ்சம் சொல்லாமல் இருக்கலாம், இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறம் வர்ற ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அது உண்மையிலே உங்களுக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டை கொடுக்கும். நிறைய நட்சத்திர பட்டாளங்கள், நிறைய இயக்குநர்கள் நம்மளுக்கு ஸ்வீட் சர்ப்ரைஸை கொடுக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ சொன்னோம்னா உங்களுக்கு வந்து அது ரிவீல் ஆகிடுன்றதுனால அதை சொல்ல விரும்பல. ஆனால் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, சந்தோஷ் நாராயணோட இசை, பின்னணி இசையும் சரி, ஹீரோ என்ட்ரிக்கான மியூசிக்கும் சரி வேறு லெவல் பண்ணியிருக்கிறாரு. மிக முக்கியமாக ஒரு பாட்டு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. சந்தோஷ் நாராயண உண்மையிலே பின்னிட்டாருன்னு சொல்லலாம். படத்தில் இன்னொன்று நான் ரசித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபிக்ஸ் காட்சிகளும் சரி விஎஃப்எக்ஸும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய உழைப்பை கொட்டியிருக்காங்க. அதனால் வந்து பல்லிழிக்காத அளவுக்கு வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் டெக்னிக்கலாக இந்த படத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் டோட்டல் ரீகால் பார்த்துருப்பீங்க, ஜட்ஜ்மெண்ட் டே பார்த்துருப்பீங்க, இன்னும் நிறைய இந்த மாதிரியான படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஒரு கூட்டு கலவாணித்தனமாக பண்ணி ஒரு மிக்சியில் போட்டு அரைஞ்சி சில ஷார்ட்லாம் பார்க்கும்போது இந்த படமா அந்த படமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து யோசனை வர்றது தவிர்க்க முடியல. ஆனால் அதை வந்து ஒழுங்கான அளவில் சரிவிகத்தில் கலந்து நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு சின்ன லேக் இருக்குது. அதுதான் இந்த படத்தில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். படத்தில் வந்து ரிலாக்ஸாக இருக்கிற இடம் எதுன்னா, பத்தானி வர்ற இடங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு கற்பனை உலகம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சு ஒரு கற்பனை உலகத்தை நம்மளுக்கு வந்து சிருஷ்டிச்சிருக்காங்க. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய இங்கிலீஷ் படங்கள்லேருந்து நம்ம ரெஃபர் எடுத்து பார்த்துருப்போம். அப்படின்னும் போது ஒரு ஆயுதத்துலேருந்து ஒரு கன்னை ரெடி பண்ணுறதுலேருந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விமானம் மாதிரியான விஷயங்கள், ஒரு ஸ்கூட்டர், ஒரு உடைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கவனம் செலுத்தியிருக்காங்க. அதனால தான் இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு நான் சொல்லுவேன். மொத்தத்தில் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய நடிகர்களை வந்து சரியான இடத்துல வந்து பொருத்தினதாக இருக்கட்டும், அவங்களுக்கான கதாபாத்திர வடிவமைப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய ஒர்க்காக இருக்கட்டும், சிஜி மற்ற எல்லா விஷயங்களும் சரி படத்தை வந்து தொய்வில்லாமல் எடுத்துகிட்டு போகுது. அதே நேரத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன இடத்துல லேக் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஓகே. படத்துக்கு ரொம்ப சிறப்பாக ஒளிப்பதிவு செஞ்ச டிடோஜே சம்திங் எனக்கு வாயிலே நுழைய மாட்டுது. அதுக்கப்புறம் வந்து கோத்தகிரி வெங்கடேஸ்வர ராவோடைய எடிட்டிங், மிக முக்கியமாக சண்டை காட்சிகளில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நாகாஸ்வினுடைய இயக்கமும் சரி சூப்பராக இருந்துச்சு. படத்தை நிறைய வாட்டி போட்டு பார்த்துருப்பாங்க போல இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படத்தை வந்து ஆனுவல் எக்ஸாம் லீவில் விட்டுருந்தாங்கன்னா இந்த படம் வந்து வேறு லெவலுக்கு போயிருக்கும். ஸ்கூல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த படம் வந்திருக்குது. பாகுபலி வெற்றிக்கு பிறகு வந்து பிரபாஸ் வந்து மிகப்பெரிய பொருட்செலவு உள்ள படங்களை நடிச்சிட்டு இருந்தார். இந்த படம் எப்படியும் ஊற்றிக்கும் அப்படின்னு மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படம் வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பெண் வந்து 5க்கு 3.75. படத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கும். ஏன்னா நம்மளால் வந்து ஃபுல்லாக காமிக்கலையே அப்படின்ற ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கும். ஆனால் அது எல்லாத்துக்கும் நிவர்த்தி பண்ணுற விதமாக செகண்ட் ஹாஃபில் இந்த படத்துக்கான நிறைய விஷயங்களை வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டு மட்டும்தான் எப்படி பாகுபலி வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து டமால் அப்படியே விட்டுட்டு இதெல்லாம் என்னாச்சுன்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த படமும் செகண்ட் பார்ட்டில் தான் எல்லா விஷயங்களும் சொல்கிறதா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டு பார்த்த வரையும் சூப்பராகவே இருந்துச்சு. நெல்சன் ஜெயிலர் படத்தில் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருப்பார்.
அதே மாதிரியான ஒரு ஃபார்மேட்டையும் அதே மாதிரியான ஒரு கிளவரான ஒரு விஷயத்தையும் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, நிறைய நடிகர்கள் பட்டாளம். இந்த நிறைய நடிகர்கள் பட்டாளம் வந்து அந்தந்த ரசிகர்கள் வந்து திருப்திப்படுத்துன்றதுனால இந்த படம் வந்து அடுத்த லெவலுக்கு போகுது. ஸோ எதையுமே நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணல. காரணம் என்னென்னா, உங்களுடைய அந்த அந்த எந்தூசியாசத்தை நான் குறைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். படம் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.